இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலை அதிர வைக்கும் பார்ட்டி ஃபண்ட் விவகாரம். இன்றைய அரசியல் களம் தமிழகத்தில் ஒரு முக்கியமான விவாதத்தை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அதுதான் பார்ட்டி ஃபண்ட். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கடந்த கால நிர்வாக நடைமுறைகள் குறித்து ஆளும் தரப்பு முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே பெரிய அரசியல் மோதலை உருவாக்கியுள்ளது. விரிவாக பார்க்கலாம். சபையில் முதல்வர் விஜயின் அதிரடி. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்தார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபான பெட்டிகளுக்கு பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் மறைமுகமாக லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாக அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டினார். மக்கள் பணத்தை முறைகேடாக சுரண்டிய காலம் முடிந்துவிட்டது. இனி எங்கும் லஞ்சம் தேவைப்படாது என்று முதல்வர் விஜய் ஆவேசமாக பேசியது அவையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரத்துறையில் வெடித்த பூகம்பம். இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பே மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றொரு அதிரடியை கிளப்பியுள்ளார். 2001 முதல் 2026 மார்ச் வரையிலான மின்சார வாரிய செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு 30 முதல் 35% கமிஷன் கேட்கப்பட்டது. ஏன் பணி மாறுதலுக்கு கூட பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்படுறது என்று அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். குறிப்பாக 2021 கேங்மேன் பணிக்காக பணம் கட்டி ஏமாந்த 5000 பேரின் விவகாரத்தை அவர் ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதியின் சவால். இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் முற்றிலுமாக மறுத்துள்ளனர். அவையிலே கடும் எதிர்ப்பு தெரிவித்த உதயநிதி யார் மூலமாக எந்த கணக்கில் பணம் வசூலிக்கப்பட்டது என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாரா என்று ஆளுங்கட்சிக்கு நேரடியாக சவால் விடுத்தார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? இப்போதே அதே அனல் பறக்கும் இந்த விவகாரம் வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியின் சவாலை எதிர்கொள்ள முறைகேடுகள் குறித்த முழுமையான ஆவணங்களை திரட்ட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பப் போகும் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் நிர்வாக ரீதியாக எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது? ஆளுங்கட்சி தாக்கல் செய்ய போகும் அந்த ஆதாரங்கள் என்ன? இவையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசியல் களத்தின் முக்கிய செய்திகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.